ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் எல்லாம். இந்த மாத்துக்கான ரேமா வார்த்தை பார்க்கலாம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. சங்கீதம் 23:3. பாருங்க, நம்ம ஆத்துமாவை அவர் தேற்றுறாங்க. ஏன் அவர் ஆத்துமாவை தேற்றணும்? நம்மளை சும்மா தேற்றலாமே அப்படின்னா என்னன்னா, நம்முடைய ஆத்துமால தான் நம்முடைய விருப்பங்கள், மனம், எண்ணம் எல்லாமே அதுல தான் என்ன சார்ந்ததா இருக்கு. சம்டைம் நம்ம சொல்றோம்ல, ரொம்ப மனசு வலிக்குது பிரதர், வலிக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்றோம்ல. ஏன்னா மனசுக்குள்ள இருக்கிற வலி வெளியில யாருக்குமே தெரியாது. ஒரு உடம்புல காயம் பட்டுச்சுன்னா அதுல இருக்கிற வலி வெளியில தெரியும், அதுக்கான மருந்து இருக்கு. ஆனா மன வலி, இந்த உள்ளான காயங்களுக்கு எந்த மருந்துமே கிடையாது. அதனாலதான் அந்த இதுக்கு மருந்து யாருன்னா நம்முடைய தேவன் மட்டும்தான். அவர் தான் சொல்றாரு, உன் ஆத்மாவை நான் தேற்றுவேன். இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னா, ரினியூ த யுவர் சோல், ஸ்ட்ரென்தன் த யுவர் சோல் இருக்கு. உன்னை புதுப்பிப்பேன், இல்லைன்னா உன்னுடைய ஆத்மாவை பலப்படுத்துவேன் இருக்கு. பாருங்க, சம்டைம் நிறைய பேர் தங்களுடைய ஆத்மாவில் சோர்ந்து போய் பலவீனமாகி வீக்காகி சீக்காகி பயங்கரமான பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் ஆத்மாவை தேற்றுவேன்ட்டு. நீங்கள் பார்க்கலாம், பயங்கரமாக பிரபலமாக இப்போ நியூஸில் பயங்கரமாக ஓடிட்டு இருக்குது கிரிக்கெட் வீராங்கனை ஜெமிமால். பாருங்க, அவங்க லைஃப்பில் நடந்தது என்னன்னா, அவங்கள ஃபஸ்ட்டு உலக கோப்பை மேட்ச்சில் அவங்கள ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. நிறைய மேட்ச்சில் அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, அவங்க லைஃப்பில் பார்க்கும்போது மத ரீதியாக அவங்கள நிறைய இடத்துல அவங்க கிளப்பில் கூட ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பயங்கரமான மனவேதனைப்பட்டு நிறைய முறை அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட, அவங்களோட சகோதரன்கிட்ட, தாயார்கிட்ட அழுது இருக்கிறாங்க, புலம்பி இருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்டையும் அழுது இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க ஆத்துமாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். பாருங்க, தேற்றுனது மாத்திரமல்ல, இன்னைக்கு அவங்க வெற்றி பெற்று வார்த்தை சொன்னது, நான் இயேசுவுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்ட்டு. ஐ தேங்க்ஸ் டு ஜீசஸ்னாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்கள்ட்ட சரீரத்துல பலம் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா மன அளவுல பலன் இல்லைன்னா அவங்க சரீர பலன் என்ன பண்ணாது, செயல்படாது. மைண்டுல பிரச்சனை இருந்துச்சுன்னா யாருமே சரியா விளையாட முடியாது. ஆனா ஆண்டவர் இன்னர் ஹீலிங் பண்ணது மாத்திரம் இல்ல, வெளியிலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்கள மேட்சில் ஜெயிக்க வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், உங்க லைஃப்ல அவர் உங்க ஆத்மாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். அதே 4ஆம் வசனத்துல சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுமா. ஏன் தெரியுங்களா? அவருடைய கோலும் அவர் தடியும் நம்மளை தேற்றுமா. மறுசுரம் ஆத்மாவை தேற்றுறாரு, அடுத்தது அவருடைய கோலும் தடியும் தேற்றுமா. ஏன் அப்படி சொன்னார் தெரியுங்களா? கோலுக்கும் தடிக்கும் டிஃப்ரெண்ட். கோல் எப்படி இருக்கும்னா நீளமா இருக்கும், ஒரு கொண்ட மாதிரி இருக்கும். தடி எப்படி இருக்கும்னா அது நீளமா இருந்து வளைவா இருக்கும். இந்த கோல் எதுக்கு பயன்படுதுன்னா, நம்முடைய ஆடை அட்டாக் பண்ண ஏதாவது ஒரு சிங்கமோ ஏதோ ஒரு நரியோ கரடியா வந்துச்சுன்னா அந்த கோலை எடுத்து அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்களா, அதனால அந்த எனிமி பயந்து ஓடுமா. அதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் ஆண்டவர் நம்மளை ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணி நம்முடைய சமாதானத்தை கெடுக்க, நம்முடைய பிரச்சனையா ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவருடைய கோல் அதை விரட்டி அது நம்மளை தேற்றுகிறதா இருக்கு. அதே மாதிரி அவருடைய தடி பார்த்தீங்கன்னா, அது தடி எப்படி இருக்குன்னா இந்த வளைஞ்சிருக்கும். நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் கேள்விப்படுறோம்ல, அது மாதிரி நம்ம வழி தவறி போய் எங்கேயாவது ஒரு குழியில விழுந்துட்டோம்னாலும் அந்த தடி என்ன பண்ணுமா, அந்த குழிக்குள்ள விட்டு அந்த கோல் மாதிரி இருக்குங்க, அதுல இருந்து நம்மளை தூக்கி எடுத்து திரும்பி அவர் கம்ஃபோர்ட் பண்ணுகிறவரா இருக்கிறார். பாருங்க, நம்ம ஆண்டவர் எந்த விதத்திலுமே நம்மளை தேற்றுகிறவராய், நமக்கு ஆறுதல் படுத்துகிறவரா, நம்மளை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். நான் சொல்றேன், உங்க லைஃப்ல நீங்க எந்த சூழல்ல போனாலும், எந்த பிரச்சனையில இருந்தாலும், இந்த மாதம் உங்களை தேற்றி ஆற்றி உங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். எப்படி ஜெமிமா லைஃப்ல கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாரோ, அதே போல உங்க லைஃப்ல ஒரு பெரிய வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க. தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல. கர்த்தர் உங்களை தேற்றி திரும்பவும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.